நேபாளம் நேபாளில் இருக்கக்கூடிய கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை பொறுத்தவரை சீன அரசு 2020, 21, 22, 23, 24 அனுமதி கொடுக்காத காரணத்தினால 25, 26 அனுமதி ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் இந்த 5 ஆண்டு 6 ஆண்டு போக முடியாதவங்க பெரிய அளவில் இந்த ஆண்டு நேபாள் காட்மண்டு மூலமாக 2 ரூட் இருக்குது. ஒன்று நம்ம இந்தியா மூலமாக போகலாம், லிப்பு லேக். நேபாள் காட்மண்டு மூலமாக ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நிறைய பேர் போயிருக்கிறாங்க. நேற்று அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக துரதிருஷ்டவசமானது. ஒரு பார்டர் இமிக்ரேஷன் பாயிண்ட்டு நேபாள் டிபெட் பார்டரில் அவ்வளோ பேர் அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஈரோட்டிலிருந்து, கரூரிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, சென்னையிலிருந்து நிறைய டூர் ஆப்ரேட்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஈஷா அமைப்பு கோயம்புத்தூர்லேருந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக 73 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. நேபாள் அரசு கூட நிறைய பேர் இந்த பக்கம் மிஸ் ஆகிருக்கிறாங்க. சைனா அரசு டிபெட் பகுதியில் அவங்க அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் இறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இங்கிருந்து ஒரு மீட்பு குழு அனுப்பி வைக்கணும். காரணம், இது 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நேபாள் ஒரு பக்கம், டிபெட் ஒரு பக்கம். துரிதமாக, ஏன்னா ஏற்கனவே இந்த யாத்திரைக்கு 2018 நான் போயிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது சைனா சைடில். அவ்வளோ ஈஸியாக இறந்து போனவருடைய உடலை கூட கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய வேண்டுதல் எல்லாம் தமிழகத்தினுடைய அரசு வேகமாக ஒரு மீட்பு குழுவை அனுப்பணும். அவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசினுடைய எம்பசியோட தொடர்பில் இருக்கணும். உறுதியான தகவலை வேகமாக மக்களுக்கு கொடுக்கணும். யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, காப்பாற்ற முடியும், இன்ஜுரி ஆயிருக்குன்னா அவர்களுக்கான முயற்சி எடுக்கணும். இறந்து போனவங்களுடைய சடலங்களை திரும்ப கொண்டு வரணும். இதையெல்லாம் கூட தமிழக அரசு செய்யணும். ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஒரு கிளேசியல் லேக் உடைந்து அங்கேருந்து அந்த மிகப்பெரிய ஒரு வேகத்தோடு தண்ணீர் நிறைய ஊரை காலி பண்ணியிருக்கு, பிரிட்ஜை உடைச்சிருக்கு, இமிக்ரேஷன் சென்டரை மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. இதை நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம். ஏன்னா இதற்கு முன்பு கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி நடந்த பொழுது ரூட்டை மாற்றினாங்க. இது மாற்றப்பட்ட 2வது ரூட். இந்த ரூட்டிலும் கூட இது நடந்திருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அதனால் இறந்து போன எல்லா பெரியோர்களுக்கு, ஏன்னா கைலா யாத்திரை போன எல்லா பெரியோர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என் சார்பாக, எல்லோர் சார்பாக கூட அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த குடும்பங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம். மாணவர் அரசியல் பற்றி பேசுவீங்களா சார்? ஆரோக்கியமான அரசியல் ஆனால் இன்றைக்கி மாணவர்களை நீங்கள் கல்லூரியில் அரசியல் செய்ய விரும்பலை, கல்லூரியில் மாணவ செல்வங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் பாடியை நீங்கள் ஊக்குவிக்கலை அப்படின்னா அவங்க நிறையா பேர்த்துட்டு எப்படி பேசுறதுன்னு கூட தெரியாது. ஒரு அத்தாரிட்டிகிட்ட எப்படி பேசுறது, கல்லூரியில் எப்படி பேசுறது, அரசாங்க அதிகாரிகிட்ட எப்படி பேசுறது, மக்கள்கிட்ட எப்படி பேசுறதுன்னு இந்த சிஜேபி போன்ற ஆர்ப்பாட்டங்கள்லாம் நீங்கள் வெளியே பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பென்டப் இஷ்யூஸ்னுடைய ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கல்லூரி அரசியல் சரியாக இருந்தால் பல பிரச்சனைக்கு அதே தீர்வாக இருக்கும். உச்சநீதிமன்றத்தினுடைய ஜேஎம் லிங்டோ கமிட்டி அதற்கு உச்சநீதிமன்றம் போட்டிருந்தும் கூட இன்னும் தமிழகத்தில், இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் கல்லூரி அரசியல் என்பது மிக மிக மோசமாக இருக்குது. அதனால் அரசியல் கட்சிகளுக்கு வரக்கூடிய இளம் தலைவர்களும் நமக்கு கிடைப்பதில்லை. கல்லூரியிலிருந்து நமக்கு இல்லை. அதே போல் கல்லூரியிலிருந்து அரசியல் கற்றுக்கொண்டு வேறு துறையில் நிபுணர்களாக செல்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த கல்லூரியில் நான் பேசும் பொழுது இது முறைப்படி எலெக்ஷன்ஸ் நடத்தி அதிலிருந்து மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பதை இங்கே குறிப்பிட்டேன். மாணவர்களை சந்தித்து 40 நிமிடம் பேசிட்டீங்க. குறிப்பாக எல்லாமே சந்தித்து பேசும்போது அதுபோல களத்தில் இயற்கையை சுத்தம் செய்வது, போதை தடுப்பு, இது மாதிரி பேசிட்டு இருந்தது. டாக்ஸிக் மாதிரி திரைப்படங்கள் ஒரு மாணவ சமுதாயத்தை ஒரு தவறான, நான் சில விஷயத்துல ரொம்ப ஓப்பனாக இருக்குங்கண்ணா. சென்சார் போர்டு இன்னும் கடுமையாக இருக்கணுங்கண்ணா. இந்தியாவை பொறுத்தவரை இப்போ அமெரிக்காலாம் போகிறோம் அப்படின்னா யூரோப் நாடுகளில் எவ்வளவு கடுமையாக சென்சார் போர்டு இருக்காங்க. இங்கே நிறைய சீன்ஸ் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சீன், ஏஜ் குரூப்பு சம்மந்தமே இல்லாத ஒரு சீன், 16, 18, 14 எல்லாமே. அதனால் சில திரைப்படங்கள் முழுமையாக சென்சார் செய்யப்பட வேண்டும். திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் எப்போ நான் சொல்லலை, முறையாக சென்சார் செய்யப்படணும். அப்போ யார் போகலாம், யார் போகக்கூடாது அப்படிங்கிறது தியேட்டரில் ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணணும். எத்தனையோ படங்கள் சென்சார் கொடுத்தும் கூட தியேட்டரில் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, எல்லாத்தையும் உள்ளே விடுறாங்க. மாலில் மட்டும்தான் பயப்படுறாங்க, மாலில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டரில் தான் அதை பயப்படுறாங்க. அதனால் தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள், சில திரைப்படங்களை இன்றைக்கி மாணவ சமுதாயத்தை சீரழிக்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் சரியான இடத்துல சென்சார் குறியீடுகளை நீங்கள் பின்பற்றணும். அதே போல் சென்சார் இன்றைக்கி பெரிய ஸ்டார் நடித்திருந்தாலும் கூட
எந்த காட்சிகளை அனுமதிக்கணும் எந்த காட்சிகளை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சென்சார் முடிவெடுக்கணும். ஆனால் சமீபத்தில் வரக்கூடிய சில திரைப்படங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் உமன் எம்பவர்மெண்ட், ரேப் எகெயின்ஸ்ட் உமன், அட்ராசிட்டி எகெயின்ஸ்ட் உமன் ஒரு பக்கம் தொண்டை தண்ணிக்கிலேயே கத்துறோம். இன்னொரு பக்கம் ஒரு சினிமா ஒரு உமனை வல்கராக, ஒரு உமனை செக்ஸ் ட்ராஃபியாக, ஒரு பெண்ணை நான் மனைவி வச்சுக்கலாம், அதன் பிறகு துணைவி வச்சுக்கலாம். ஏன்னா சமீபத்தில் இந்த 2-3 நாட்களாக வந்திருக்கக்கூடிய படமெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை காட்சிப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் கூட ஒரு சினிமா என்பது வெரி பவர்ஃபுல் மீடியம். அது தவறான பல சித்தரிப்புகள் அதை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதான் ஒரு வேண்டுகோளாக வச்சேன்.